கேட்டியா என்ன? அதெல்லாம் கேட்டேன் பெரியம்மா. அவனுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்குல்ல, அதனால எப்படியும் பெட்ல 2 நாளாவது ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால 2 நாள் கழிச்சுதான் வீட்டுக்கு விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரோட்ல பார்த்து போயிருந்தா இப்படிலாம் நடக்குமா என்ன? இங்க பாரு, இப்ப ஆஸ்பத்திரி செலவு அது இதுன்னு நாம தான் அலைஞ்சிட்டு இருக்கோம். என்ன பண்றது பெரியம்மா, அவனை சொல்லி என்ன குத்தா இருக்கு? நடக்க வேண்டியதெல்லாம் கண்டிப்பா நடந்துதான் ஆகும். அதுவும் உங்க கல்யாண வேலையில இப்படி வந்து படுத்து கிடக்கானே, உங்க கல்யாண வேலைய பாக்குறதா இல்ல இவனை பாக்குறதா? ஒரே கஷ்டமா இருக்கு விஷ்ணு. ஐயோ பெரியம்மா, நீங்க எதுக்கு மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? அதான் நான் இருக்கேன்ல, கல்யாணத்துக்குன்னா எவ்வளவு நாள் இருக்கு? நமக்கு வெற்றி தான் முக்கியம். நான் முக்கியம் இல்லைன்னு சொல்லலையா, ஆனா இந்த நேரத்துல நமக்குன்னு இப்படி எல்லாம் நடக்குது பாரு. நான் தான் சொன்னேன்ல பெரியம்மா, விதி எப்படி எழுதியிருக்கோ அது மாதிரி தானே நடக்கும். அதுவும் சரிதான், நீ சொன்ன மாதிரி தலையில விதி எப்படி எழுதியிருக்கோ அப்படித்தானே நடக்கும். அவனும் அடிபட்டு எவ்வளவு கஷ்டப்படுறான், பார்க்கவே முடியல விஷ்ணு. சரி பெரியம்மா, டாக்டர் கொஞ்சம் மருந்து எழுதி கொடுத்துருக்காங்க, நான் போய் அதை வாங்கிட்டு வந்துடுறேன். யாரும் இந்த பொண்ணுங்க? மகி, நம்ம கரெக்டான ஹாஸ்பிட்டலுக்கு தானே வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு கரெக்டான ஹாஸ்பிட்டல் தான் நினைக்கிறேன். யாருமா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? யார் இந்த பிள்ளைங்க? அண்ணா வெற்றி. வெற்றியை தேடி பொண்ணுங்களா? அண்ணா வெற்றி இந்த ஹாஸ்பிட்டல்ல தானே அட்மிட் ஆயிருக்காரு. எந்த வெற்றியை கேக்குறீங்க? ஏய் விஷ்ணு, இது என்னடா கேள்வி? அந்த பொண்ணுங்க தான் தெளிவா வெற்றின்னு கேக்குதுங்க. அப்ப நம்ம வெற்றியை பார்க்கத்தானே வந்திருக்கோங்க. ஐயோ பெரியம்மா, கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. அந்த பிள்ளைங்க பட்டுக்க வேற வெற்றியை எதுவும் தேடி வந்திருக்க போதுங்க. அதனாலதான் தெளிவா யார் என்னன்னு கேட்டுக்குருவோம். ஆமா ஆமா, அதுவும் சரிதான். வேற வெற்றியை தேடி வந்திருந்தா அப்புறம் நமக்கு அசிங்கமா போயிடும். அண்ணா காலேஜ்ல அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு, அந்த வெற்றியை தான் கேக்குறோம். நம்ம வெற்றி தான்டா. உள்ளதான் இருக்காரு, போய் பாருங்க. உள்ள இருக்கவரை பாக்குறதுக்கு எவ்வளவு கேள்வி. அத்தாடி, அடி கொஞ்சம் ஜாஸ்தி தான் போல இருக்கு. எல்லாம் நம்மளாலதான். சும்மாவே இவ நம்ம மேல கோபமா இருக்கா. இப்போ இவ்வளவு அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்சா நம்மள கொன்னே போட்டிருப்பா. பாத்தியா பாத்தியா எப்படி கிடக்கானு? எல்லாம் ஒன்னாலதான். சாரி மகி, சாரி பூரின்னு. உன்னால என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல ஐஷு. நீ மட்டும் என் அப்பா கிட்ட போய் இதெல்லாம் சொல்லாம இருந்திருந்தா இவன் இப்படி அடிபட்டு கிடப்பானா? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நான் இல்லன்னு சொல்லல. சாரி மகி, உன் அப்பா இப்படி எல்லாம் அடிப்பாருன்னு நான் என்ன கனவா கண்டேன்? நீ சொல்லாம இருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல. சாரி மகி, ஆரடி பார்க்கவே பாவமா இருக்கு. இவனை போய் அடிக்கிறதுக்கு எப்படியும் மனசு வந்துச்சு. இவ அப்பா தான் அடிச்சுப்பட்டாரு, இவ அப்பா அடிப்பாரா, இவ வந்து பாத்துட்டு போவாளா? நல்ல கதையா இருக்கு. இப்போ இவங்க 2 பேத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்க வேண்டியதா இருக்கு. இவ சொன்ன மாதிரி இவ அப்பா கிட்ட சொன்னது ஏன் தப்பு? சும்மா மிரட்டிட்டு விடுவாருன்னு பார்த்தா இப்படி கைய காலெல்லாம் உடச்சு விட்டுருக்காரு. பத்தாததுக்கு மண்டையில வேற அடி. விஷ்ணு, யாரா அந்த பிள்ளைங்க? பாக்குறதுக்கே புதுசா இருக்குங்க. அதுவும் நம்ம வெற்றியை தேடி வேற வந்திருக்கேங்க. அதான் பெரியம்மா, எனக்கும் தெரியல. நானும் முன்ன பின்ன அந்த பிள்ளைங்கள பார்த்தது கூட கிடையாது. நீயும் பார்த்தது இல்லையா? அப்புறம் எப்படிடா? பாக்குறதுக்கே புதுசா இருக்க பிள்ளைங்க இவனுக்கு எப்படி பழக்கமா இருக்கும்? அதான் பெரியம்மா, எனக்கும் தெரியல. ஒருவேளை காலேஜ்ல கூட படிக்கிற பிள்ளைங்களா இருக்குமோ? படிக்கிற பிள்ளைங்கன்னா சரிதான், வேற ஏதாவது வில்லங்கமா ஆயிராமடா விஷ்ணு. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது பெரியம்மா. அதான் நான் வெற்றி கூடயே இருக்கேன்ல, அப்புறம் பயப்படுறீங்க? இல்லடா, இவ்வளவு நாள் காலேஜுக்கு போயிருக்கான் வந்திருக்கான். ஆனா கிஷோரை தவிர வெற்றியை தேடி யாருமே வந்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க வந்திருக்குங்கன்னா அதுதான்டா எனக்கு ஆச்சரியமாவும் இருக்கு, பயமாவும் இருக்கு. விடுங்க பெரியம்மா, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் எதை பார்த்தாலும் பயம்தான். நான் போய் மெடிக்கல்ல டேப்லெட் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் பூமாரி ஜூஸ் வாங்க தானே போயிருக்கா? ஆமாடா, இப்ப வந்துருவான்னு நினைக்கிறேன். சரி, நான் போய் மெடிசன் வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ கடவுளே, பொண்ணுங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. இப்ப இருக்க காலத்துல லவ் பண்ற பையனுங்களை கூட லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு போயிடறாளுங்க. பாவம், கடைசியில இந்த பசங்க எல்லாம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஏ மகி, அதான் பார்த்தாச்சுல, வாடி போலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணடி, அவங்க முழிக்கவும் பார்த்துட்டு போலாம். என்னது, முழிக்கவும் பார்த்துட்டு போலாமா? அவன் மட்டும் முழிச்சான்னு வச்சுக்கோ, நம்ம 2 பேரும் இந்த ஆஸ்பத்திரிலேயே காலி. தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேக்குறேன், வா போலாம். சாரி கேட்க வேணாமா, அதெல்லாம் எப்பயாவது சூழ்நிலை பார்த்து கேட்கலாம். நீ வா முத. சாரி கேட்க தானடி இங்க வந்தோம். இவனுக்கு பட்டிருக்க அடிய பார்த்தா இவன் முழிச்சான்னு வச்சுக்கோ, நம்ம அவ்வளவுதான் காலி. எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கவங்களுக்கு அப்பா தான் அடிச்சு போட்டாருன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இவன் மட்டும் முழிச்சான்னு வச்சுக்கோ, கத்தி கூப்பாடு போட்டு நம்ம எல்லாம் காட்டி கொடுத்துருவான். அப்புறம் நீயும் நானும் ஓதாப்பட்டு தான் கிடக்கணும்.
ஏ அப்பெல்லாம் நடக்காதடி ஐசு. அவன் நம்மளை காட்டி கொடுத்துருக்கணும்னா முன்னாடியே காட்டி கொடுத்துருக்கலாம்ல. என் அப்பா தான் அடிச்சு போட்டாருன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன் சொல்லல? அவன் ரொம்ப நல்லவண்டி. அதனாலதான் சொல்றேன். அவன் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பார்த்துட்டு போலாம். மகி, ஏண்டி சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உன்னை பார்த்துட்டு உன் அப்பா மேல இருக்க கோபத்துல நம்ம மேல கோவப்பட்டா என்னடி பண்ணுவ? அதனாலதான் சொல்றேன், சீக்கிரமா வா, நம்ம போலாம். இவன் மட்டும் முடிச்சானா அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல்ல 2 நாள் ஆயிரும். எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் எதுவும் நடக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் இவன் நினைச்சிருந்தா என் அப்பா தான் அடிச்சு போட்டாருன்னு சொல்லி பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கலாம்ல. ஏன் அப்படி பண்ணல? ஏன்னா நான் ஒரு பொண்ணுன்னு எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தானே இவன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான். ஆனா இவனுக்கு என்னாலேயே பிரச்சனை வந்துருச்சு. சாரி வெற்றி, எனக்கு இப்படிலாம் நடக்கும்னு தெரியாது. அதான் சாரி கேட்டுட்டேல, வா போலாம். ஏ ஒரே ஒரு நிமிஷம் மகி, என்னவ என்ன தனியா விட்டுட்டு போயிட்டா? அப்படி எங்கதான் போறா? என்ன இந்த ரூம்ல இருந்து இவ்வளவு வேகமா போகுது? அப்படி எங்கதான் போகுது? 2 பேர்ல உள்ள போனாளுங்க. இப்ப என்னடனா ஒருத்தி மட்டும் அரக்க பறக்க அடிச்சு போட்ட மாதிரி ஓடுறா. ஐயோ, இவங்க வேற வந்துட்டாங்களே. இப்ப நான் இவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? மகி, என்ன அப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டியாடி? அம்மா, நீயா அந்த பொண்ணு ஒண்ணு போல தானே வந்தீங்க. இப்ப அந்த பொண்ணு மட்டும் போகுது, நீ போல. அம்மா, அந்த பிள்ளை இப்ப எங்க போகுது? இவ்வளவு அவசரமா போகுது? அதாம்மா எனக்கும் தெரியல. ஏதோ 1 நிமிஷம் மட்டும் சொல்லிட்டு போனா, எங்க போறான்னு தெரியல. இப்ப வந்துருவாளா? எனக்கு என்னமோ இங்க நடக்கிறது எதுவும் சரியா படல. ஐயோ, இந்த அம்மா வேற 1000 கேள்வி கேக்குது. அடியே மகி, இதான் வந்துட்டா. ஏ எங்கடி போன? கொஞ்ச நேரத்துல என் உயிர் என்கிட்ட இல்ல தெரியுமா? என்ன இது ரோசாப்பூ மாதிரி இருக்கு. இந்த பிள்ளை இதே எதுக்காக வெற்றிக்கு வாங்கிட்டு வரணும்? என்னமோ தெரியல. இத போய் முத விஷ்ணு கிட்ட சொல்ல. ஏ எதுக்காக வடி இப்படி விழுந்தடிச்சு ஓடுன? ஏ என்னால நேர்ல தான் சாரி கேட்க முடியல. அட்லீஸ்ட் இந்த பொக்கே மூலமாவது சாரி கேட்டுக்கிறேன்டி. என்னமோ ஓ விருப்பம், சீக்கிரமா வச்சுட்டு வா. சாரி வெற்றி, இத நீங்க எந்திரிச்சு பாப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். யார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க? அடுத்த பிரச்சனையா? யார் நீங்க? அது வந்து நாங்க உன் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ். என்னது, என் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸா? நான் நம்ப மாட்டேன். ஏ உண்மைதான்ப்பா, நாங்க உண்மையிலேயே உன் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இல்லையே, நம்புற மாதிரி இல்லையே. உண்மையா சொல்லுங்க. உண்மையிலேயே நாங்க உன் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் தான், காலேஜ் மேட்ஸ். ஓ அப்படியா? நீங்க ஒன்றும் தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா என் அண்ணனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. அதனாலதான் எனக்கே ஆச்சரியமா இருக்கு, நம்பவும் முடியல. அதனாலதான் கேட்டேன், தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. சரி. ஏன் இப்படி நிக்கிறீங்க? என் அண்ணனை எழுப்பி பார்க்க வேண்டியதானே? இல்ல பரவாயில்ல, அவரே அடிபட்டு. ஆமா பாவே அண்ணன் எவ்வளவு அடிபட்டு இருக்கு பாத்தீங்களா? ஏதோ ஒரு லூசு பையன் என் அண்ணனை பார்க்காம அடிச்சு போட்டான். ஆமா நாங்களும் கேள்விப்பட்டோம். அடி பாவி, ரோட்ல போறவங்களுக்கு கண்ணு தெரியல, முன்னாடி ஆள் வர்றது கூட தெரியாம காரை வச்சு இடிச்சிட்டு போயிட்டான். அவன் நாசமா தான் போவான். எனக்கு தெரிஞ்சு இங்க வேற ஏதோ சொல்லி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா அப்படித்தான் நானும் நினைக்கிறேன். இந்த பொண்ணு சொல்றத பார்த்தா ஆக்சிடென்ட்னு சொல்லி வச்சிருப்பானோ? ஆமாடி, அப்படித்தான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் உண்மை தெரியறதுக்குள்ள வா போயிடலாம். அப்பா பாரு, போயிடலாம். கொஞ்ச நேரம் பேசாம இரு. ஆமா, நீ யாருமா? நான் யாரா? என்ன கேள்வி இது? அவனை உங்க ஃப்ரெண்ட் தானே சொல்றீங்க? என்னை பத்தி உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? கொஞ்சம் சொல்லியிருக்கான், ஆனா முழுசா சொன்னதில்ல. பரவாயில்ல, நீயும் கொஞ்சம் சமாளிக்க கத்துக்கிட்ட. ஏ வாய மூடு. நான் தான் உன்னோட தங்கச்சி, கூட பிறந்த தங்கச்சி. பாருடா, கூட பிறந்த தங்கச்சியா? சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். அண்ணனை பத்திரமா பாத்துக்கோ. சரிக்கா. என் அண்ணனை எழுப்புறேன், நீங்க பேசிட்டு போலாமே. இல்ல பரவாயில்ல, அவரே டயர்டா இருக்காரு, தூங்கட்டும். நாங்க டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அப்படியா? அப்ப சரிக்கா. வாடி போலாம். ஆமா, இப்ப எப்படியா அண்ணனை எழுப்பி ஜூஸ் குடுக்கணும்ல? நான் ஒரு மரம் மண்டை. ஏங்க ஐயோ, அவங்க பேர் என்னன்னு கூட கேட்காம போயிட்டேனே. அண்ணன் கேட்டா என்ன சொல்றது? எனக்கு கொஞ்சம் கூட மூளையே இழப்பு மாதிரி. சரி விடு, அப்புறம் பாத்துக்கலாம். அண்ணே என்னப்பா மாதிரி? எந்திரினே, இந்த ஜூஸை குடிச்சிட்டு படுத்துக்கோ. இல்ல எனக்கு வேண்டாம். ஏ எந்திரா, இந்த ஜூஸை குடிச்சிட்டு படுத்துக்கோ. டாக்டர் உனக்கு வேலைக்கு ஜூஸ் குடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. நீ முதல்ல எந்திரி. வேணான்னு சொல்றேன்ல. இப்ப நீ எந்திரிக்கிறியா? இல்ல இரு எந்திக்கிறேன். வேணான்னு சொன்னா கேட்க மாட்டேல. பரவாயில்ல, குடி. உனக்கு வேற ரொம்ப ரத்தம் போயிருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. சரி குடு. பைய குடினே. பூமாரி,
இது என்ன? ஆமா, இத நான் பார்க்கவே இல்லனே. ஒருவேளை அவங்க வச்சிட்டு போயிருப்பாங்களோ? யாரு? உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி 2 பொண்ணுங்க வந்தாங்கனே. அவங்க தான் இத வச்சிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பொண்ணுங்களா? அதுவும் என்ன பார்க்கவா? ஆமாண்ணே, ஒன்ன பார்க்க தான் வந்தாங்க. உன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னாங்களே. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா? எங்க அத கூட பாப்போம். இந்தனே. சரி, நீ ரெஸ்ட் எடு. அத்தை வெளியே தனியா இருக்காங்க, நான் அத்தை கிட்ட போறேன். சரிம்மா. இதை யாரு கொடுத்துருப்பா? பொண்ணுங்கன்னு வேற சொல்ற. என்ன பாக்குறதுக்கு எந்த பொண்ணுங்க வந்திருக்க போறாங்க? ஒண்ணுமே புரியலையே. என்னது ஏதோ பேப்பர் மாதிரி இருக்கு. ஐம் சாரி. இதை யாரு கொடுத்துருப்பா? ஒருவேளை சாரிலாம் போட்டு கொடுத்துருக்காங்கன்னா ஒருவேளை மகிழினி வந்திருப்பாளோ? மாமா, மாமா. அட வாங்க மாப்பிள்ள, உள்ள வாங்க. ஏன் வெளியவே நின்னுட்டீங்க? திலகா, திலகா, மாப்பிள்ள வந்திருக்காரு பாரு, காஃபி எடுத்துட்டு வா. நான் ஒன்னும் உங்க வீட்டுல உட்காந்து விருந்து சாப்பிட வரல. ஏன் மாப்பிள்ள, ஏன் இவ்வளவு கோபம்? உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மாமா? ஏன் மாப்பிள்ள, எதுக்கு இவ்வளவு கோபம்? வாங்க வாங்க, முதல்ல உட்காந்து பேசலாம். நான் ஒன்னும் உங்க வீட்டுல உட்காந்து பேசுறதுக்கு வரல. சரி, என்ன எதுக்கு இவ்வளவு கோபம்? அத முதல்ல சொல்லுங்க. நான் உங்ககிட்ட ஒரு வேலை சொன்னேன். அந்த வேலையை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, அப்படித்தானே மாமா? நான் இந்த வேலையை பார்த்தா பிரச்சனை வரும் தானே உங்ககிட்ட ஒப்படைச்சேன். நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த வேலையை முடிப்பீங்கன்னு. ஆனா நீங்க இன்னும் இந்த வேலையை முடிக்கல. உங்ககிட்ட இத சொல்லி 2 வாரம் ஆச்சு மாமா. ஆனா நீங்க இன்னும் ஒரு நடவடிக்கை கூட எடுக்கல. ஐயோ மாப்பிள்ள, நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. யார் சொன்னது அந்த வேலையை முடிக்கிறதுக்கு நான் நடவடிக்கையே எடுக்கல? 2 பேரு செட் பண்ணேன் மாப்பிள்ள. பின்ன ஏன் இன்னும் இந்த வேலை முடியல? அவ்வளவு கொன்னதான் எனக்கு நிம்மதி. உங்க பொண்ணும் எங்க வீட்டுக்கு மருமகளா வர முடியும். நீங்க செய்யறதெல்லாம் பார்த்தா அது எதுவுமே நடக்காது போல. கல்யாணத்துக்கு இன்னும் 2 வாரம் தான் மாமா இருக்கு. நான் சொல்லியே 2 வாரம் முடிஞ்சிருச்சு. அவங்க என்னடனா சேலை எடுக்க, தாலி எடுக்க, பத்திரிக்கை அடிக்கன்னு சுத்திட்டு திரியுறாங்க. நீங்க செய்யறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ இந்த வேலை முடியும்னு தோணல மாமா. ஐயோ மாப்பிள்ள, இதுக்காகவா இவ்வளவு கோவப்படுறீங்க? இதெல்லாம் சுஜிபி மேட்ரு. இத இன்னும் 2 நாள்ல நான் முடிச்சு காட்டுறேன் மாப்பிள்ள. 2 வாரத்துல முடிக்காதவியா மாமா? நீங்க 2 நாள்ல முடிக்க போறீங்க? ஐயோ மாப்பிள்ள, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. 2 நாள்ல முடிக்கிறேன்னா முடிக்கிறேன். ஆனா அதுக்கு உங்க உதவி தேவை. ஏன் உதவியா? என்னால முடியாதுன்னு தானே நானே உங்ககிட்ட உதவி கேட்டு வந்தேன். ஐயோ மாப்பிள்ள, இது ஒன்னும் அவ்வளவு பெரிய உதவி எல்லாம் கிடையாது. ஏற்கனவே செட் பண்ண 2 தடிமாட்டு பசங்க அங்க போய் பார்த்துட்டு தான் வந்திருக்கானுங்க. அப்படியா? ஆமா மாப்பிள்ள, எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணிட்டு தான் வந்திருக்கானுங்க. ஏன் வீட்டை கூட பார்த்து வச்சுட்டு தான் வந்திருக்கானுங்க. அந்த பொண்ணுதான் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேங்குது. அப்புறம் எப்படி எங்களால கொலை பண்ண முடியும்? ஆமா, அதுவும் சரிதான். கல்யாண பொண்ணு அவளை எப்படி வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்க? இல்லைனாலும் அவ முட்டையிட்ட கோழி மாதிரி வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பா. ஆமா, சொல்றதும் சரிதான். வீட்டை விட்டு வெளியே வராம எப்படி கொல்ல முடியும்? நீங்க சொல்றதும் சரிதான் மாமா. சாரி, நான் தான் அவங்கள தப்பா நினைச்சிட்டேன். இப்ப என்ன உதவி பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. அவளை போட்டு தள்ளணும்னா நான் என்ன வேணா பண்ணுவேன். ஐயோ மாப்பிள்ள, நீங்க அவ்வளவு பெரிய உதவி ஒன்னும் பண்ண வேணாம். அவளை எப்படியாவது வீட்டை விட்டு மட்டும் வெளியே வர வைங்க, அது போதும். அவ்வளவுதானா மாமா? அவ்வளவுதான் மாப்பிள்ள. அவளை எப்படியாவது 2 நாளைக்குள்ள வீட்டை விட்டு வெளியே வர வைங்க. அப்புறம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி மாமா, நீங்க சொன்ன மாதிரி செய்யறேன். அப்புறம் 2 நாள்ல இந்த வேலையை முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. சரி மாப்பிள்ள, நீங்க மட்டும் நான் சொன்னதை செய்யுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி மாமா, நான் கிளம்புறேன். மாப்பிள்ள சாப்பிட்டு போங்க. இல்ல மாமா, இந்த பிரச்சனை முடிஞ்சாதான் என் வீட்லயே என்னால நிம்மதியா சாப்பிட முடியும். நான் வரேன். பாவீங்களா நீங்களா? மனுஷங்க தானா? ஒரு பொண்ணை கொல்லணுன்றதுக்காக எவ்வளவு தீவிரமா வேலை பாக்குறீங்க. எனக்கு என்னமோ இவனை பார்த்தா சந்தேகமா இருக்கு. இவன் போற போக்கும் சரியில்லை, ஒன்னும் சரியில்லை. இதுக்கு துணையா அப்பாவை வேற இழுத்து விடுறானே. கடவுளே, இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஒரு பொண்ணை கொல்றதுக்கு இவ்வளவு மனக்கடனமா என்ன? சம்திங் ராங். இவனுங்க என்னமோ பண்றானுங்க. போயும் ஒரு பொண்ணை கொல்றதுக்கு அப்படி என்ன அவசியம் இருக்கு? பொண்ணு யாரு? எதுக்காக அந்த பொண்ணை கொல்லணும்னு இவன் துடிச்சிட்டு இருக்கான்? கடவுளே, நீதான் அந்த பொண்ணை எப்படியாவது என் அப்பா கிட்ட இருந்தும் இப்ப போற அரக்கை கிட்ட இருந்தும் காப்பாத்தணும். என்னாச்சு? ஏன் இப்படி பேயறிஞ்ச மாதிரி நிக்கிறா? அங்க அப்படி என்ன இருக்கு? இவ அப்பா தானே நின்றுட்டு இருக்காரு. ஏ அன்பு, அன்பு. அம்மா, என்னடி என்னாச்சு? ஏன் இப்படி பேயறிஞ்ச மாதிரி நிக்கிற? ஐயோ அம்மா, அந்த ஆளு வந்தாருமா. எந்த ஆளுடி? அதான் அன்னைக்கு வந்தாரே, என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கொலை சொல்லி. ஆமா, அவன் இன்னைக்கு வந்தானா? ஆமாம்மா, இன்னைக்கு வந்தான்.
அந்த பொண்ணை ஏன் கொல்லலன்னு அப்பாவை பிடிச்சு கத்துன்னு கத்திட்டு போனாமா. எப்படி இருந்தான் தெரியுமா? அப்படியே ஒரு அரக்கை மாதிரி இருந்தான். பாவமா அந்த பொண்ணு இவனுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு போராட வேண்டி இருக்குல்ல. ஐயோ கடவுளே, நான் என்ன சொல்றது? பாவமா அந்த பொண்ணு யாருன்னு நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அந்த பொண்ணை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னடி பண்ண போற? இல்லம்மா, இவனை பார்த்தா பெரிய அரக்கை மாதிரி தெரியுது. என்னமோ நடந்திருக்கு, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதனாலதான் அந்த பொண்ணை இவன் கொல்ல சொல்றான். அந்த பொண்ணு யாரு, எதுக்காக கொல்ல சொல்றான், என்ன விஷயம்னு நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதுக்காக நீ என்ன அங்க போக போறியா? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னடி பண்ண போற? இல்லம்மா, என்னால இந்த கொடுமையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அப்பா தப்பு பண்றாரு, அதுக்காக நான் பிராய்ச்சித்தை தேடின மாதிரி இருக்கட்டும். இந்த பொண்ணை கொல்ல விடாம தடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என்னோட வாழ்க்கைக்காக ஒரு உயிரை இழக்க நான் தயாரா இல்ல. ஐயோ கடவுளே, இவகிட்ட நான் என்ன சொல்லுவேன்? இவ அப்பாதான் வெட்டு குத்து கொலைன்னு சுத்திக்கிட்டு தெரிஞ்சா இவ்வளவு இறக்க கூடமா இருக்கா. இப்ப நான் என்ன பண்றது? என்ன தயவு செஞ்சு தடுக்காதீங்கம்மா. இந்த விஷயத்துல நான் தலையிட்டே ஆகணும். இந்த பொண்ணு யாருன்னு நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இல்லனா என் தலையே வெடிச்சிரும். இவன் எதுக்காக கொல்ல சொல்றான், எதுக்காக அப்பா கிட்ட வந்து இப்படியெல்லாம் பேசுறான்னு நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறேன். இல்லனா என் மூளையே வெடிச்சிரும். அன்பு, நீ தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? நீ மட்டும் இந்த விஷயத்துல தலையிடுறது உன் அப்பாக்கு தெரிஞ்சிச்சு, உன்னை கொன்னு பொலி போட்டுருவாரு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த விஷயத்துல நான் கண்டிப்பா தலையிட்டே ஆகணும். அன்பு, ஓ அப்பா அப்படி இருக்காருன்னா நீ அதுக்காக ஏன்டி இப்படி ஆப்போசிட்டா இருக்க? முடியலம்மா, என்னால முடியல. நான் பிறந்ததுல இருந்து அப்பாவை பார்த்து வளர்ந்துட்டு இருக்கேன். இப்படி ஒரு அப்பாவை கொடுத்ததுக்கு அந்த கடவுளை நான் தினம் திட்டிக்கிட்டு தான் இருக்கேன். எல்லா பிள்ளைங்களும் அப்பா அம்மாவோட பாசத்தையும் அன்பையும் பார்த்துதான் வளர்ந்துருப்பாங்க. ஆனா நான் மட்டும்தான் அப்பாவோட முரட்டுத்தனத்தை பார்த்து வளர்ந்தேன். அதனாலயே என்னமோ அவரை பார்த்து பயந்து அந்த முரட்டுத்தனம் எனக்கு வராம இருக்கு. என்ன உனக்கு அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியணும். அந்த பொண்ணு எதுக்காக கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமாம்மா, எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். சரி, நீ பொறுமையா இரு, இத நான் பாத்துக்கிறேன். எதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ணணும்னு முயற்சி பண்றாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட வந்து சொல்றேன். இல்ல, இதெல்லாம் நடக்கிற காரியமே இல்ல. உன்னால கண்டிப்பா முடியாது. இதுக்கு ஏத்தால் நான் மட்டும்தான். எப்படியாவது அப்பாவுக்கு தெரியாம இந்த வீட்டை விட்டு வெளியே போய் அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணை எதுக்காக கொலை பண்ண முயற்சி பண்றாங்கன்னு நானே தெரிஞ்சுக்கிட்டு வரேன். ஆனா ஒண்ணுமா, இவன் நல்லவனே கிடையாது. அந்த பொண்ணை கொல்லணுன்றதுக்காக இவன் எவ்வளவு பெரிய பிளான் போட்டிருக்கான் பாத்தியா? என்னோட சொந்த தம்பிக்கு பார்த்த பொண்ணு, அதுவும் நிச்சயம் பண்ண பொண்ணு கொல்லணும்னு நினைக்கிறானா? இவன் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நல்லவனாவே இருக்க முடியாது. இவன் நல்லவனே கிடையாது அன்பு. நான் தான் சொல்றேனே. இவன் யாருமா, எதுக்காக இவ்வளவு நாள் இல்லாம இப்ப வந்து நம்ம குடும்பத்துக்குள்ள? அதெல்லாம் உனக்கு போக போக புரியும் அன்பு. என்னமோ, ஆனா இந்த வீட்டுல நடக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. அப்பா ஏமா இப்படி இருக்காரு? அவருக்கு பிறந்த நானும் ஒரு பொண்ணுதான். ஒரு பொண்ணோட வாழ்க்கைய அழிக்கிறதுக்கு எப்படிமா அப்பாவுக்கு மனசு வருது? அவர்லாம் மனுஷனா இருந்தா தானடி ஒன்ன நினைச்சு பார்க்க போறாரு. அவர் தான் மனுஷனே கிடையாது, மிருகமாச்சு. எந்த ஆண் மிருகமும் தன்னோட குழந்தை நல்லா இருக்கணும், பொண்டாட்டி நல்லா இருக்கணும்னு நினைச்சதே கிடையாது. அது மாதிரிதான் வா அப்பாவும். என்ன மாப்பிள்ள, என்னை எதுக்காக இங்க வர சொன்னீங்க? அதுவும் யாருக்கும் தெரியாம? அத்தை, நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். ஏன் மாப்பிள்ள, என்ன உதவி கிதவின்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்லுங்க மாப்பிள்ள, எதுவா இருந்தாலும் நான் பண்றேன். ஆனா ஏற்கனவே உங்க மேல நிறைய கெட்ட பேர் இருக்கு, அதனாலதான் நான் கொஞ்சம். ஏன் மாப்பிள்ள, அதுக்கெல்லாம் பயப்படுறாள் நான் கிடையாது. நீங்களும் என் பொண்ணும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அது வந்து அத்தை, துளசிய 2 நாளுக்குள்ள எப்படியாவது வெளியே எங்கேயாவது கூட்டு போக முடியுமா? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அந்த துளசி எதுக்காக நான் வெளியே கூட்டு போகணும்? அத்தை, அந்த துளசிய போட்டு தள்ளணுன்றதுக்காக நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமா அத்தை, நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த துளசி என்னன்னா வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டேங்கிறா. அதுதான் ஒரு பிரச்சனை. நீங்க மட்டும் அவளை எப்படியாவது வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போனீங்கன்னா அது மட்டும் எனக்கு போதும் அத்தை. என்ன மாப்பிள்ள, உங்க அம்மா மாதிரி இறங்கிட்டீங்க. உங்க அம்மா சொன்ன மாதிரி இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா? ஐயோ அத்தை, என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. நீங்க கூட்டிட்டு போற அன்னைக்கு மட்டும் எங்க கூட்டிட்டு போறேன்னு மட்டும் சொல்லுங்க, அது மட்டும் எனக்கு போதும். மத்தபடி உங்க பேரு வெளியே வராது. இத நீங்க தான் பண்ணீங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஐயோ
மாப்பிள்ள நீங்க சொல்றத பார்த்தா இதுல நானும் சம்பந்தப்பட்ட மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே. இப்பதானே அத்தை நீங்க சொன்னீங்க நானும் உங்க பொண்ணும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக என்ன வேணா பண்ணுவீங்கன்னு. இந்த துளசியை கொன்னாத்தான் அத்தை நான் நிம்மதியா இருக்க முடியும். நான் நிம்மதியா இருந்தா தான் உங்க பொண்ணு சந்தோஷமா இருக்க முடியும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.